அமெரிக்காவோட ஈரான் ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மூன்றாவது முறையாக கெடு விதிச்சிருக்கிறார். அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில நேரடி தூதரக உறவுகள் இல்லாத சூழல்ல பாகிஸ்தான் அதே மாதிரி ஓமன் இந்த ரெண்டு நாடுகளும் மிக முக்கியமான தொடர்பு பாலங்களா பேக் சேனல் மீடியேட்டர்ஸா செயல்பட்டு இருக்கிறாங்க. ஓமன் பல சதாப்தங்களா மத்திய கிழக்கினுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுது. ஈரான் அரசு மற்ற அரபு நாடுகளை விட ஓமனை அதிகம் நம்புது. 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் உருவாவதற்கான ஆரம்ப கட்ட ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஒமான்ல தான் முதல்ல தொடங்குச்சு. பிராந்திய மோதல்களில் எந்த பக்கமும் சாராமல் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிப்பது தான் ஒமான் தன்னுடைய கொள்கையாக வைத்திருக்கிறது. தற்போது அமெரிக்க பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் அதே போல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இவங்களுக்கு இடையில மறைமுக செய்திகளை பரிமாறத்துக்கும் ஒமான் நாடு தான் உதவிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இந்த விவகாரத்தில் ஒரு எதிர்பாராத ஆனால் முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீரோட நேரடி தொடர்பில் இருக்கிறதாகவும் ஈரானை பற்றி அவர் நன்கு அறிந்தவர் அப்படின்னும் ட்ரம்ப் நினைக்கிறார். ஈரான் பாகிஸ்தானுடைய அண்டை நாடு. அங்கே போர் தீவிரமடைஞ்சால் அகதிகள் வருகை அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சிக்கல்கள் பாகிஸ்தானை நேரடியாக பாதிக்கும். அதனால் இந்த போரை தடுக்கிறதுக்கு பாகிஸ்தானும் தீவிரமாக முயல்கிறது அப்படின்னு வல்லுநர்கள் பார்க்குறாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு இல்லையா, ஹார்மோஸ் நீரிணை, இது மூடப்பட்டால் பாகிஸ்தான் அதே போல் ஓமான் போன்ற நாடுகளுடைய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த நாடுகள் சமாதான முயற்சியில் ஈடுபடுகின்றன அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, 1980ஆம் ஆண்டு முதல் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரக விவகாரங்களை பாகிஸ்தான் தூதரகம் தான் கவனிச்சிட்டு இருக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சர்வதேச உறவு முறை அப்படின்னே சொல்லலாம். ப்ரொடெக்டிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1979ஆம் ஆண்டில் ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சியின் போது டெஹ்ரானில் இருந்த அமெரிக்க தூதரகம் முற்றுகையிடப்பட்டு அமெரிக்க அதிகாரிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. இதனால் கடும் கோபம் அடைஞ்ச அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா 1980ஆவது ஆண்டில் ஏப்ரல் 7ஆம் தேதி ஈரானோட அனைத்து தூதரக உறவுகளையும் அதிகாரப்பூர்வமாக துண்டிச்சிடறாங்க. இரு நாடுகளுக்கு இடையிலையும் நேரடி பேச்சுவார்த்தை இல்லாத ஒரு சூழலில் ஒரு நாடு தன்னுடைய குடிமக்களுக்கு பாஸ்போர்ட், வீசா, சட்ட உதவிகள் அப்படின்னு இன்னொரு நடுநிலை நாட்டின் உதவியை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதன்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானியர்களுடைய விவகாரங்களை கவனிக்கிறதுக்கு பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்படுது. வாஷிங்டனில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துக்குள்ளேயே ஈரான் நலன் பாதுகாப்பு பிரிவு அப்படிங்கிற ஒரு தனி அலுவலகம் செயல்படுது. பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய நீண்டகால பாதுகாப்பு கூட்டாளியாக இருந்தாலும் ஈரான் என்ற அண்டை நாட்டோட கலாச்சார ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறது பாகிஸ்தான். அமெரிக்கா அதுபோல் ஈரான் இந்த இரண்டு நாடுகளுமே பாகிஸ்தானை ஒரு பொதுவான தூதுவராக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நேரத்தில் அதிகாரப்பூர்வ பிரதிநிதி அப்படின்னு பார்த்தோன்னா ஈரானியர்களுக்கு விசா வழங்குறது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களை பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டனுக்கும் டெஹ்ரானுக்கும் இடையில் அவசர செய்திகளை பரிமாறிக்கொள்வது போன்ற முக்கியமான பணிகளை எல்லாம் பாகிஸ்தான் தூதரகம் தான் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில் நேரடி தொடர்பு இல்லாததுனால ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுடைய நலன்களை கவனிக்க சுவிட்சர்லாந்து தூதரகம் செயல்படுது. அதாவது அமெரிக்காவில் ஈரானுக்காக பாகிஸ்தான் செயல்படுது, ஈரானில் அமெரிக்காவுக்காக சுவிட்சர்லாந்து செயல்படுது. இப்போ ட்ரம்ப் வச்சிருக்கக்கூடிய ஏப்ரல் 6 அப்படிங்கிற அந்த கெடு இருக்கு இல்லையா, இது போன்ற இக்கட்டான சூழலில் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் தூதரக பிரிவு தான் அமெரிக்க வெளியுறவுத்துறையினுடைய செய்திகளை ஈரானுக்கு மிக வேகமாக எடுத்து செல்ல பயன்படுது. இந்த பின்னணியில் தான் இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஈரானுடைய தலைமைக்கும் இடையில் ஒரு நேரடி தூதராக மாறியிருக்காரு.